ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாஸ்டர் மனோ. நான் உங்கள் மானசா. பெண்கள் சிலருக்கு கண்ண ஓரங்கள், உதட்டுக்கு மேலே, தாடையில், கைகால்களில், அடி வயிற்றில் அப்படின்னு இயல்புக்கு அதிகமாக முடி வளர்ச்சி இருக்கும். அதாவது அன்வான்ட் ஹேர். இதை மெடிக்கல் டேர்மில் ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இயல்புக்கு மீறிய ரோம வளர்ச்சி, அதாவது அன்வான்ட் ஹேர் எதனால் வளருது, இதை இப்படியே விட்டால் என்னவாகும், இந்த அன்வான்ட் ஹேர் வளராமல் தடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் விளக்கமாக அரசு ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் நித்யசெல்வி அவங்க தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி மாஸ்டர் மனோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை பற்றின முழுமையான தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெண்கள் அதிக அளவில் பாதிக்கப்படக்கூடிய, மனதளவுலேயும் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு பெண்களுக்கே உரிய ஒரு பிரச்சனையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா முகத்தில் முடி வளர்றது, மீசை, தாடி, செஸ்டில் முடி வளர்றது, கால் கையில் அதிகப்படியான முடி வளர்ச்சியெல்லாம் அது வந்து காமன், எல்லாம் சகஜமாக இருக்கிறது. இதே முடி வளருது வந்து பெண்களுக்கு ஏற்பட்டால் அது எந்த அளவுக்கு உடம்புலையும், அதாவது அவங்க மனதளவுலையும் அவங்க குடும்ப சூழ்நிலையிலையும் எவ்வளோ பாதிப்பு உண்டாக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ வந்து அது எதனால் ஏற்படுது, ஏன் அப்படி அன்வான்ட் ஹேர் வந்து ஃபேஸில், சின்னில், அப்புறம் அபவ் த நோஸ், அதாவது மூக்குக்கு மேலே, சில பெண்களுக்கு செஸ்ட்டில் அந்த மாதிரிலாம் வருது. அதாவது ஹேண்டு, லெக்ஸு, அதுலெல்லாம் கூட நிறைய அன்வான்ட் ஹேர்ஸ் வருது. அதனால் ஏன் ஏற்படுது அப்படிங்கிற காரணங்கள் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆண்களுக்குரிய ஹார்மோன்ஸு, ஆண்ட்ரோஜன்ஸ், அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து, ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் வந்து பெண்களுக்கு அதிக அளவில் சுரக்கப்படும் போது, அதாவது அது ஏன் ஏற்படுது அப்படின்னா, அட்ரினல் கிளாண்டில் வந்து உங்களுக்கு டிஸ்ஃபங்க்ஷன் ஆஃப் த அட்ரினல் கிளாண்ட் அந்த மாதிரி ஏற்படும் போது உங்களுக்கு அதிக அளவில் ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து சுரக்கப்படுது. இந்த மாதிரி ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து பெண்களுக்கு அதிக அளவில் சுரக்கும் போது தேவையில்லாத முடி வளர்ச்சி வருது. அது இல்லாமல் ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா பெண்களுக்கும் வந்து பிசிஓடி அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்குது, பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம். அந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் இருந்தால் கூட நிறைய பேருக்கு அன்வான்ட் ஹேர், அதாவது தேவையில்லாத முடி வளர்ச்சி முகத்தில், கழுத்தில், செஸ்டில் அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஷிங் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்ரினல் கிளாண்டில் வந்து பாதிப்பு வர்றதுனால, டிஸ்ஃபங்க்ஷன் வர்றதுனால இந்த சிண்ட்ரோம் வரும். இந்த சிண்ட்ரோமில் பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சி மட்டும் இல்லாது உங்களுக்கு வந்து ஆண்கள் மாதிரியே குரல் மாறுறது, அப்புறம் முகத்துல எல்லாம் ஆயிலி ஸ்கின்னு, கொப்பளம் வர்றது, அந்த மாதிரி வந்து ஆண்களுக்குரிய கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே வந்துடும். அப்புறம் ஆர்ம் மசில்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஜைஜாண்டிக் ஃபிகராக இருக்கிறது, ஆண்கள் மாதிரியே ஒரு உடல் அமைப்பு வர்றது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அந்த குஷிங் சிண்ட்ரோம்ஸில் வரும். இது மூணாவது காரணம். நாலாவது காரணம் பார்த்தீங்கன்னா, சில ஹார்மோன் டேப்லெட்ஸ் இருக்குது, அதாவது டெஸ்டோஸ்டிரான் அந்த மாதிரி ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுக்கும் போது அவங்களுக்கு வந்து அதிக அளவில் ஆண்ட்ரோஜன் சுரந்து உங்களுக்கு அதிக அளவில் முடி வளர்ச்சி வருது. அது இல்லாமல் அஞ்சாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின், டயபெட்டிக், அதாவது டைப் 2 டயபெட்டிஸில் இன்சுலின் அதிகமாக யூஸ் பண்ணும்போது கூட அவங்களுக்கு வந்து முடி வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது. இத்தனை காரணங்கள் இருக்குது அன்வான்ட் ஹேர் வர்றதுக்கு. இதில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், சிம்டம்ஸ் வந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, முடி வளர்ச்சி வந்து உங்களுக்கு ஆண்கள் மாதிரியே தாடி வர மாதிரி, மீசை வர மாதிரி, ஹேர் ஃபால் இருக்கும், அவங்களுக்கு பால்ட்னஸ் இருக்கும், அதாவது முடி வந்து முடியல, அதாவது தலையில் முடி வந்து கம்மியாக வளரும், உங்களுக்கு சொட்டை கூட இருக்கும், அந்த மாதிரி பால்ட்னஸ் வரும், அங்கங்கே வழுக்கையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதிக அளவில் முகத்தில், சின்னில், கழுத்தில், வயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு முடி வளர்ச்சி அதிகமாக வரும். அப்புறம் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால அங்கங்கே கொப்பளங்கள், ஆக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய முகப்பருக்கள் நிறைய வரும், ஆயிலி ஸ்கின் இருக்கும், அந்த தைராய்டு ப்ராப்ளமும் இருக்கும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து சிம்டம்ஸாக இருக்குது. இதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்ட் பண்ணுறது எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான். இப்போ ஹார்மோன் வந்து நார்மலாக செக்ரேட் பண்ணணும். இப்போ நார்மலாக செக்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்,
சின்ன வயசுலேருந்தே அவங்கள வந்து நல்ல எக்ஸசைஸு, நல்ல டயட்டு அந்த மாதிரி கொடுத்து வளர்க்கும் போது பெண் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல எக்ஸசைஸ், அதாவது நல்ல விளையாட விடணும். இந்த வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து அந்த மாதிரி இருக்காமல் நல்லா பார்த்துக்கும் போது அவங்களுக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து அலோபதிக் சைடில் என்ன மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்டமேட்டிக் தான். இப்போ பிசிஓடி இருந்ததுன்னா அதுக்கு வந்து அந்த கான்ட்ரசெப்டிவ் மாத்திரை கொடுத்து அதை சரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டைப் 2 டயபெட்டிஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா டயபெட்டிக் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அப்புறம் வந்து உடல் பருமனை கம்மி பண்ணுறது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். இப்போ ஹோமியோபதிக் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த முடி வளர்ச்சியை வந்து முற்றிலும் தடுக்க முடியும், முற்றிலும் வந்து குணப்படுத்த முடியும். இந்த நிரந்தர தீர்வுக்கு என்னென்ன மருந்துகள்னு நம்ம பார்க்கலாம். இப்போ மெயினாக அதுக்கு நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி இண்டிவிஜுவல், அதாவது அந்த பெண்களுக்கு வேறு என்னென்ன சிம்டம்ஸ் அசோசியேட்டடாக இருக்கோ அந்த மாதிரி சிம்டம் பிக்சரை நம்ம டோட்டாலிட்டி ஆஃப் சிம்டம்ஸ் கேஸ் டேக்கிங்கில் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை க்யூர் ஆகும். இப்போ தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் தைராய்டு இனம் கொடுக்கலாம். தைராய்டு இனம் 6X கொடுக்கலாம், 3X கொடுக்கலாம், இல்லை 200 கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஓலியம் ஜெக் 3X அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை இருக்குது. அந்த மாத்திரை வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்காகவே, அதாவது முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கிற பெண்களுக்காகவே இருக்குது அந்த மாத்திரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைக்கோபோடியம், அதுக்கப்புறம் ஹார்மோன் டேப்லெட், அதாவது பிசிஓடி இருந்தால் பிசிஓடிக்கு தகுந்த மாதிரி செப்பியா, ஆல்பிஸ் மெலிஃபிகா அந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் கல்கேரியா கார்பு, பெரேட்டா கார்பு, இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் வந்து இருக்குது. இந்த மெடிசன்ஸ்லாம் நம்ம வந்து அவங்களுக்குரிய அசோசியேட்டட் சிம்டம்ஸையும் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மெடிசன்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது ஹோமியோபதியில் இந்த முடி வளர்ச்சியை அதாவது தேவையில்லாத முடி வளர்ச்சி, ஹிர்சூட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு, அந்த ஹிர்சூட்டிசம் வந்து முற்றிலுமாக நம்ம குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத இதன் மூலியமாக தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் இதாவது முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கே, நம்மளால் எதுவும் பண்ண முடியாதோ அப்படின்னு நிறைய பெண்களை வந்து அவங்க குடும்பத்தில் விலக்கி வைக்கிறத நம்மளே பார்க்குறோம் கண்கூடா. அதனால் அந்த மாதிரிலாம் கவலைப்பட தேவையே இல்லை. இந்த பிரச்சனைக்கு வந்து ஹோமியோபதி மருத்துவரை அணுகி நீங்கள் நல்ல தீர்வு காணலாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இப்போ சமீபத்தில் கூட இந்த மாதிரி ஹிர்சூட்டிசம் கேசஸ் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தைராய்டு ப்ராப்ளம், பிசிஓஎஸ் அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தது. அவங்களுக்கு வந்து ஹோமியோ மெடிசன்ஸ் கொடுத்து நல்ல முறையில் அவங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் இருந்தது நம்ம கண்கூடாவே பார்க்குறோம். அதனால் வந்து இதுக்கு வந்து என்னென்ன மெடிகேஷன்ஸ், அதாவது தேவையில்லாத மெடிகேஷன்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டயட்ரி ஃபைபர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் எந்தெந்த மெடிசன்ஸ் நம்ம வந்து கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்களா, இல்லை வந்து டெஸ்டோஸ்டீரான் அந்த மாதிரி தேவையில்லாத அன்னெசரி மெடிகேஷன்ஸ் வந்து நம்மளாம் எடுத்துக்கிறத வந்து அதை நிறுத்திக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க, என்னென்ன டெஸ்ட்டு எக்ஸாமினேஷன் பண்ணுவோம், அதாவது எந்த காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து பிட்யூரிட்டரியில் எடுக்கும்போது அதில் வந்து நமக்கு க்ரோத் ஹார்மோனில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிடி ஸ்கேன் ஆஃப் அட்ரினல் கிளாண்டில் இருக்கிற டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்க சிடி ஸ்கேன் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அல்ட்ராசவுண்ட் பெல்விஸ் எடுக்கும்போது நமக்கு வந்து பிசிஓடி இருக்கா, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சலாம். இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு வந்து ஏர்லியராகவே நம்ம டயக்னோஸ் பண்ணி நல்ல முறையில் மருத்துவம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ நம்ம வந்து மெடிகேஷன்ஸ் இல்லாமல் என்ன முறையில் அவாய்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ பியூட்டி பார்லர்லாம் போனீங்கன்னா அது வேக்சிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஷேவிங் பண்ணுறது, அந்த மாதிரி மிஷினரி தெரப்பிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு நார்மலாக ஹோமியோபதி மெடிகேஷன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலே இந்த முடி வளர்தல் வந்து நல்ல கட்டுக்குள் வரும். உங்களுக்கு பர்மனெண்ட்டாகவே தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஹெல்த் சம்மந்தமான அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சுக்க மாஸ்டர் மனோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஆல் நோட்டிஃபிகேஷனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.